வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு பிசி பில்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2 லட்சம் ரூபாய் இருந்தால் என்னென்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் வாங்கலாம், அது மூலமாக என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பிக் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முற்றிலும் கேமிங்காகவே நம்ம பிக் பண்ணது. ஸோ எடிட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கோ அதை நம்ம கான்செப்டாக வச்சு பிக் பண்ணது கிடையாது. அது முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே எடிட்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதோட பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கேமிங்காக அப்படிங்கிறதுனால நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் கூட போயிருக்கோம். ஸோ நீங்கள் எடிட்டிங் அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எதுவும் வாங்க வேணாம். பிகாஸ் இதோட வேறு பெஸ்ட்டான காம்பனன்ட்ஸ்லாம் எடிட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கனாலும் அதுக்கும் டிஃப்ரென்ஸான காம்பனன்ட்ஸ் இருக்குது. பட் இதில் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. டெஃபினட்டாக ஸ்ட்ரீமிங் இதில் பண்ண முடியும். பட் கேமிங் ஸ்ட்ரீமிங் ரெண்டுமே பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இதில் சில விஷயங்கள்லாம் தேவை. அதையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதனால் ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டவுட்ஸ் வந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். அதே மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் வரும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம், வீடியோ எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சேனலுக்கும் புதுசாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடும்போதுலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் எதனால் நிறைய கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 லட்சம் ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நம்மளுக்கு அவைலபிளான காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன், டிஃப்ரெண்ட்டான செட்டப், அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு இதை பண்ண முடியும். அதனால் நிறைய கேட்டகரிஸாக அதை பிரிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடிட்டிங்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் பிசி காம்பனன்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே கேமிங், டெடிக்கேட்டடாக கேமிங் இது போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னா இந்த பிசி பில்ட் காம்பனன்ட்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பார்க்குற வெப்சைட் பார்த்திங்கன்னா techmartunbox.com அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம காம்பனன்ட்ஸ் பார்த்துட்ட பிறகு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்க்கும் போதே நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அந்த காம்பனன்ட்ஸ் பற்றி. ஸோ பார்த்துட்ட பிறகு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல்லேருந்து கோர் i9 9900KF ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 9900Kக்கு போகலான்னு இருந்தோம். பட் அது ரொம்பவே ப்ரைஸியாக இருந்துச்சு. 49,800 ஒரு கேமிங்க்கு பெஸ்ட்டான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ப்ராசஸரில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது, அதனால தான் அதுக்கு போல. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 8 கோர் 16 3.6 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸோ பூஸ்ட் பண்ணிங்கன்னா 5 GHz வரைக்கும் போகும். அதே மாதிரி மேக்ஸிமம் ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் ஃப்ரீக்வன்சி 2666 MHz தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வன்சி பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரேம் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோ நல்லது, அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் MSIயோட MPG Z390 ப்ரோ கேமிங் ப்ரோ கார்பன் மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 20,900 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான மதர் போர்டுன்னே சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஸ்லாட்டுமே இருக்குது. ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டி, கேப்சர் கார்டு பண்ணணும், அதுக்கும் இருக்குது. அதே மாதிரி இன்டெலோட 9th gen ப்ராசஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இது. அதனால தான் இதுக்கு போகணும். ஸோ ஒரு பெஸ்ட்டான மதர் போர்டு இந்த ப்ரைஸில் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் MSI தீம்னால நம்ம MSIக்கே போனோம். ஸோ MSIயோட RTX 2080 சூப்பர் கிராஃபிக் கார்டு இருக்குது நம்மக்கிட்ட. 8 GB DDR6 டைப் கிராஃபிக் கார்டு இது. ஸோ 63,000 அதாவது 64,000க்கு விற்குது. ஸோ ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது எனக்கு கேட்டால். பிகாஸ் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா 69,000க்கு இருந்துச்சு. பட் 64 இப்போ ஆயிருக்கு 64,000க்கு. 4K கேமிங்க்கு தாராளமாக ஒரு சூட்டபிளான கார்டு. அது தவிர்த்து இந்த கார்டை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் ஒரு பவர்ஃபுல்லான கார்டு, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல்ன்ட்டு. அடுத்தாக ஆன்டெக்லேருந்து Neptune 240 ARGB கூலர் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 7249க்கு இந்த கூலர் எல்லா சிங்க்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த கூலருக்கு போனோம். அது மட்டும் இல்லாமல் டுவல் ஃபேன் கூலர் நமக்கு மோர் தான் என்னஃப் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் கேம் விளாடும்போது ஹீட் ஆகும். பட் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கூலர் இருந்தாவே போதும் நம்மளுக்கு. இது ஒரு நல்ல கூலர் தான், அதனால தான் நம்ம இதுக்கு போனோம். அடுத்ததான் நம்மளோட G-Skillோட 16 GB ரேம் இருக்குது. 16 GB ரேம் நம்ம 2 வாங்கியிருக்கோம். அதாவது 8x4 வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ரேமே நம்ம 2 வாங்கிறதுனால இது 20,000 ரூபாவா பட்ஜெட் ஆகிருக்கு இந்த ரேமுக்கு. ஸோ 3000 MHz ரேம் தேவைன்னு இல்லை, நீங்கள் 266 இருந்தால் கூட வாங்கிக்கலாம். பட் ஓகே, 3000 இருந்தால் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். அதாவது சாம்சங்கோட 970 UO + 1TB M.2 இருக்குது. ஸோ இது 20,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். பிகாஸ் கேமிங் பண்ணும்போது சிஸ்டம் ஸ்பீடாக இருக்கணும். அதனால தான் நம்ம இதுக்கு போனோம். ஸோ எல்லாமே பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி காஸ்டர்லேருந்து RMX சீரீஸில் 850 வாட் பவர் சப்ளை, 80+ கோல்ட் ரேட்டட் பவர் சப்ளை. இது ஃபுல்லி மாடுலர் வேறு. 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல பவர் சப்ளை ரொம்பவே முக்கியம். தாராளமாக இந்த பவர் சப்ளை வாங்கலாம், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல்.
அதே மாதிரி நம்மளோட கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ்ஐலேருந்து தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த கேபினெட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு இந்த கேபினெட் சூஸ் பண்ணேன். ஸோ அது உங்கள் விருப்பம் தான் அப்சல்யூட்டாக. இப்போ வந்து நம்ம வந்து ஓவரால் ப்ரைஸிங் பார்த்துருவோம். ஸோ ஓவரால் ப்ரைஸிங் நம்ம கோருக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து 49,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரேமுக்கு 20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கார்ஷரோட பவர் சப்ளைன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 10,800 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டுக்கு வந்து நம்ம வந்து அதாவது கிராஃபிக் கார்டு இருக்குது. கிராஃபிக் கார்டுக்கு 64,000. அடுத்ததாக நம்மளோட மதர் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கூலருக்கு 7,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கேபினெட்டுக்கு 5,000 ஒதுக்கியிருக்கோம். வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 1 TB SSDங்கிறது கன்ஃபார்மாக நீங்கள் போடணும் கிடையாது. 20,000 வேணும்னா எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள், அது உங்கள் இஷ்டம். ஸோ ஓவராலாக ப்ரைஸிங் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் வருது. நீங்கள் வந்து காம்பனன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வந்து பார்த்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன காம்பனன்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் வந்து இத்தனை நாள் நம்ம வந்து ரைசன் சீரிஸ்க்கு போயிருந்தோம். பட் இதில் வந்து இன்டெல் போயிருக்கோம். எதனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் எழுந்திருக்கும். முன்னாடியே நான் வந்து சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இன்டெல் வந்து கேமிங்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு, AMD வந்து எடிட்டிங் பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு. அதனால தான் நம்ம வந்து இன்டெலுக்கு போனது. அதுவும் இல்லாமல் i9 9900KF ப்ராசஸர் நான் வந்து வாங்கியிருப்பேன். அதாவது 9900K ப்ராசஸர் நான் வந்து வாங்கலை. அதுவும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9900K ப்ராசஸரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 4,000 ரூபாய் 4,500 அதிகம். அதுவும் இல்லாமல் அதில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால தான் நம்ம வந்து KF வந்து போகணும். ஸோ 9900KFக்கும் 9900Kக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9900Kல வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடான GPU இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் கிராஃபிக் கார்டே வாங்கலைன்னா கூட அந்த ப்ராசஸர்னால ஒர்க் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இந்த ப்ராசஸர் வாங்கினா கிராஃபிக் கார்டு இல்லாமல் வாங்க போகிறது கிடையாது. அதனால் எதுக்கு நம்மளுக்கு அந்த கிராஃபிக் கார்டுங்கிற ஒரு ஸ்லாட் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு போல். அதே மாதிரி டைனமிக்ஸ் ஃப்ரீக்வன்சி ஸ்கேலிங் அப்போ அந்த மாதிரி வீடியோ சிங்கிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவைப்படல நம்மளுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து 9900KFக்கு போயிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 8 கோர் ப்ராசஸர் 16 த்ரெட் ப்ராசஸர் 3.6 GHz வந்து இது வந்து ரன் ஆகுது. அதே மாதிரி பூஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 5 GHz வரைக்கும் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே சிமிலர் தான். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அதில் வந்து பெருசாக மாறுது. ஸோ அதனால் எதுக்கு 4,500 அதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து KF கூட போயிருக்கோம். ஸோ மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து MSIயோட Z390 சிப்செட் வேரியண்ட்டுக்கு போயிருக்கோம். ஸோ 300 சீரிஸ் மதர் போர்டு எல்லாமே வந்து இந்த இதுக்கு காம்பேட்டபிள் தான். ஸோ பயோஸ் அப்டேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் வந்து 2 கிராஃபிக் கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு 2 கிராஃபிக் கார்டு போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எதனால் அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் பேசுவோம். இந்த வீடியோவில் கடைசி பகுதியில் பார்ப்போம். அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா 128 GB சப்போர்ட் வரைக்கும் இருக்குது இந்த மதர் போர்டில். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான போர்ட்ஸ் M.2 போர்ட்ஸ் ஆகட்டும், PCIe ஸ்லாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்க்கும் போதும் அஸ்தட்டிக் நல்லா இருக்குது இந்த மதர் போர்டு வருது. ஸோ பில்ட் பண்ணிட்டு முடித்த பிறகு ஓவரால் அஸ்தட்டிக் நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து MSI போனது. அதுவும் இல்லாமல் எல்லாமே MSI தீமில் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் போனேன். அதே மாதிரி அடுத்ததாக நம்மளோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTX 2080 சூப்பர் GPU வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 8 GB கார்டு இது DDR6 டைப். ஸோ இது எதனால் போனோம், எதனால் TI போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா TI வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நம்ம 2 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே ஃபிட் ஆகல. பிகாஸ் அந்த வெறும் அந்த கிராஃபிக் கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு 1,04,000 1,06,000 கிட்ட வருது. ஸோ அது வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக இந்த ப்ரைஸில் வந்து சூட் ஆகாது. பட் வந்து சூப்பருக்கும் டிஐக்கும் பெருசாலாம் உங்களுக்கு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். பட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து சூப்பர் கூட போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4K ரெசல்யூஷனில் டெஃபினட்டாக கேமிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ மீடியமில் நீங்கள் வச்சு 4Kல வச்சு விளாண்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 FPS மேலேயே உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் ஹையில் ரொம்ப அல்ட்ராவில் வச்சு விளாடணும்னு நினச்சிங்கன்னா பிலோ 100 தான் வரும் டெஃபினட்டாக. ஏன்னா வந்து கேம்ஸ்லாம் அவ்வளோ டிமாண்டிங். 4K வேறு 1080pல வச்சிங்கன்னா அல்ட்ராவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 4Kல விளாடணும்னு நினச்சிங்கன்னா மீடியம் செட்டிங்ஸ் இல்லை ஹைக்கில் கூட நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். 100 FPS போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அதே மாதிரி 144 Hz மானிட்டர் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மீடியமில் வச்சு விளாட்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. 4K மீடியமில் வச்சு விளாண்டிங்கன்னா 150 Hz வரும். ஸோ அதாவது 150 ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் கேமிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இது. அதே மாதிரி எதனால் நான் வந்து 2 GPU கூட போவேணா அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 GPU வந்து யூட்டிலைஸ் பண்ணாது. அதுதான் ஒரு ஆப்வியஸான ஃபேக்ட் 2 GPU போக வேணாம் அப்படின்னு சொன்னது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கேம்ஸ் எல்லாமே வந்து 1 GPUவில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 GPU போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்காது. இப்போ ஒரு 10 கேம் விளாட்றீங்க, அதில் வந்து 2 கேம் தான் எனக்கு வந்து 2 GPU யூஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போகணும். அதனால தான் வந்து நான் 2 GPU அப்படியே இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்டெல் அதாவது ரேம் செக்ஷனுக்கு வந்துடுவோம். ஸோ ரேமில் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து 32 GB வந்து 3000 MHz ரேம் RGB ரேம் தான் போயிருக்கும். RGB அப்படிங்கிறது ஆப்ஷன் தான். ஸோ பட்ஜெட் இருக்குது, அதனால் நம்ம RGB போகணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கரைச்சிட்டு 64 GB கூட போய்க்கலாம். பட் 32 GB வந்து மோர் தேன் எனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எந்த கேமுமே அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டிமாண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3000 MHz ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம். பட் 3000 வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வேணாம் தான் நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலோட சிப்செட் எல்லாமே வந்து ரேமோட ஸ்பீடு வந்து லவ் பண்ணுறது கிடையாது. அதாவது ரேம் எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் இன்டெலுக்கு வந்து 2666 MHz தான் வந்து ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும். ஸோ வந்து எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் போட்டாலும் அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் ரேம் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் 3000 வாங்கக்கூடாதுனால வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம ப்ராசஸர் வந்து 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், மதர் போர்டும் சப்போர்ட் பண்ணும். தாராளமாக நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு வயசான ஆப்ஷன் கிடையாது. 32 GB போதுமான ரேம். அதே மாதிரி ரைசன் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ரேம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் ரேம் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ ப்ராசஸர் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். பட் இன்டெல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி M.2 பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து சாம்சங்கோட 970 EVO M.2 1TBக்கு போயிருப்போம். பட் டெஃபினட்டாக அது வந்து ஓவர் ப்ரைஸ் தான். ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம வந்து அது வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேமிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதனால் கேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது இதிலலாம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து பண்ணேன். அதுவும் இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து 240 GBக்கு போயிட்டு கூட நீங்கள் வந்து SSDக்கு பதிலாக ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து போகலாம் HDDக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம். பட் இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ். அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணது. கூலர்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆன்டெக்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால் இந்த கூலர் நான் போனேன் NZXT போயிருக்கலாம். பட் வந்து அது ப்ரைஸியாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக நம்மளுக்கு 2 ஃபேன் கூலர் வந்து போதும். அதே மாதிரி கேபினெட்டில் நம்மளுக்கு வந்து 2 ஃபேன் கூலர் சப்போர்ட் இருக்குது. அதனால தான் வந்து அந்த கூலருக்கு போனோம். அதே மாதிரி நீங்கள் வேணும்னாலும் 3 ஃபேன் கூலருக்கும் போய்க்கலாம். பட் இந்த கூலரில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா டைப் ஆஃப் RGB சாஃப்ட்வேர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம MSI யூஸ் பண்ணுறோம் எல்லாமே. ஸோ MSIயோட மிஸ்டிக் லைட் அப்படிங்கிற RGB சிங்க் சாஃப்ட்வேர் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ வந்து ஓவராலாக நீங்கள் லைட்டிங் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், சிஸ்டம் பார்க்க ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனால் தான் போகணும். மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. அதுவும் இல்லாமல் ஆன்டெக் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்கும் கூலர் பொறுத்த வரைக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. பட் ஓகேவாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம அது போகணும். அதே மாதிரி பவர் சப்ளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 850 வாட் கார்ஷர்லேருந்து. ஸோ 80+ கோல்டு ரேட்டட் பவர் சப்ளை ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை நம்ம வந்து போயிருக்கோம். இதுவும் வந்து மாடுலராக தான் நீங்கள் போகணும்னு நான் சொல்ல வரல. பவர் சப்ளை வாங்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பிகாஸ் காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு குட் பவர் சப்ளை தான் தேவை. பட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான பவர் சப்ளை தேவைன்னு நான் சொல்ல வரல. பட் ஓவராலாக நம்ம பில்டு பண்ணி முடிக்கும் போது ஒரு லைக் அஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா வந்து பார்க்க நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த தேவையில்லாத விஷயங்களும், அதாவது எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபுல்லி மாடுலராக போகணும். பட் கோல்டு ரேட்டன் டெஃபினட்டாக போங்க. பிகாஸ் நம்ம வந்து RTX 2080 கார்டு யூஸ் பண்ணுறோம். டெஃபினட்டாக வந்து ஒரு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார்டு. எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் சப்ளையில் தான் ஃபால்ட் வரும். பவர் சப்ளை ஏதாவது கம்மி பவர் கொடுத்தாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஃப்ளக்சுவேட் ஏதாவது ஆனாலோ நம்மளோட இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகிடும். ஸோ வந்து ஒரு பேடான ஐடியா லோ ரேட்டட் பவர் சப்ளைக்கு போகிறது. அதனால தான் நம்ம வந்து 10,000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கம்பெனிலேருந்து நல்ல பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேபினட்டும் உங்கள் சாய்ஸ் தான். நம்ம MSI சூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்கும். 2 ஃபேன் ரேடியேட்டருக்கு வந்து அதாவது கூலர் 2 ஃபேன் கூலருக்கு வந்து நம்மளுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் AIOக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இருக்காது, பார்க்க அசிங்கமாக எதுவும் இருக்காது. காம்பேக்டாக நல்லா அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இதுக்கு போனோம். டெஃபினட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எதுக்கு வேணாலும் போயிடலாம். ATX சப்போர்ட் இருக்கா, அப்புறம் வந்து கூலர் சப்போர்ட் பண்ணுமா, அதாவது AIO வந்து இடம் இருக்கா அதை இன்ஸ்டால் பண்ண, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்து விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த சிஸ்டம் மூலமாக கேமிங்க்குன்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து 144 Hz மானிட்டரில் 4K மீடியம் செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து 150 ஃப்ரீ FPS வந்து கிடைக்கும். கேம்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸ் இப்போ டாப் ரேட்டட் AAA டைட்டில் கேம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். எல்லாமே வந்து 4Kலையும் விளாட முடியும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ பெருசாக எதுவும் வந்து
அடிஷ்னலாக நம்ம சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி மீதி வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து காசு இருக்கும் டெஃபினட்டாக. அப்படி இருந்தால் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் வாங்கலாம், இல்லை ஆர்ஜிபி கிட் வாங்கிக்கலாம். அதாவது எல்இடி ஸ்டாப் வாங்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டம்குள்ளே ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி பிசி பில்ட் யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் டெஃபினட்டாக என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மெயில் மூலமாகவும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு வந்து 2 lakh rupeesல வந்து எடிட்டிங் பிசி வரும். அதே மாதிரி இந்த பிசியில் ஸ்டீம் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்டீம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனன்ட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும், அதாவது கேப்சர் கார்டு. ஸோ எல்காட்டோவோட 60 அதாவது FSD 60 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கேப்சர் கார்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து சூப்பராகவே இருக்கும் சிஸ்டமோட ஸ்டீமிங் பர்ஃபார்மன்ஸ். மற்றபடி வேறு எந்த பெருசாகவும் இல்லை. ஸ்டீம் பண்ணலாம், ஆனால் வந்து ஸ்டீம் பண்ணால் கொஞ்சம் கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸு வந்து கம்மியாகும், பட் வந்து ரொம்பலாம் கம்மியாகாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம். இதில் கேமிங் ஸ்டீமிங்க்குன்னு வேணும்னா தனியாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுவோம், வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அதே மாதிரி எடிட்டிங்க்கு இதுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோ வந்து டெஃபினட்டாக வரும், அதுவும் செக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ நம்ம மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி இந்த பிசி பில்ட் பொறுத்த வரைக்கும் டவுட்ஸ் கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக பில்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் கேளுங்க. பிகாஸ் வந்து ஒருத்தர் 2 பேர் கேட்குறதில்ல, நிறைய பேர் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக சொல்லலாம். இல்லை சும்மா கேட்க வரும்போது ஒரு 100 பேருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களை எதுவும் தப்பாக சொல்லலை, பட் ஏன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். அதனால தான் நான் இது வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்க விரும்பினேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.